A Letter to God, G.L. Fuentes. இதுதான் இந்த ஆத்தருடைய பேர். இந்த வர கேரக்டருடைய பேர் லென்ஷோ. இந்த லென்ஷோவை பற்றி தான் இந்த கதையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லென்ஷோடைய காட் பிலீஃபை பற்றி தான் இந்த கதையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், இந்த கதையுடைய ஸ்டார்டிங்கில் த ஹவுஸ் த ஒன்லி ஒன் இன் த என்டையர் வேலி. அவர் வீடு ஒரு வேலியில் தனியாக இருக்கார். அவருடைய வீடு வந்து ஒரு ஒரு ஹில்லுடைய டாப்பில் இருக்குது. க்ரஸ்டோடைய மீனிங் டாப், அதை கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்லேருந்து பார்த்தாங்கன்னா அந்த கார்ன்ஃபீல்டு வந்து அந்த கார்ன்ஃபீல்டில் உள்ள ஃப்ளவர்ஸ் வந்து டாட்டடாக தெரியும். அது ஒரு அழகாக தெரியும். கூடவே அந்த ரிவரும் தெரியும். அவருடைய பூமி வந்து ப்ராமிஸ்ட் அ குட் ஹார்வெஸ்ட். குட் ஹார்வெஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், நல்ல விளைச்சல். Next, the only one in the earth need was the downpour or at least a shower. அந்த பூமி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த பூமி ஒரு விளைச்சலான பூமின்னு சொல்லிட்டோம். அந்த பூமி ஒன்று தான் தேவை, அது ஒரு சின்ன மலை. ஓகேவா? Throughout the morning, Lensho, who knew his field intimately, had done nothing else but see the sky towards the northeast. அவருக்கு நல்லா தெரியும், அவருடைய ஃபீல்டு வந்து எல்லாமே முடிஞ்சு, விளைச்சல் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய பூமி வந்து கொஞ்சோண்டு மழை வேணும். அதுவும் அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. Now we are really going to get some water, woman. The woman who was preparing the supper replied, yes, God willing. The older boys were working in the field, while the smaller ones were playing near to the house, until the woman called them all, come for dinner. இப்போ லென்ஷோ சொல்கிறாரு, நான் இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி மழை பெய்ய போகுது அப்படின்னு அவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஒய்ஃபும் இது சமைச்சிட்ருக்கும் போது சொல்கிறாங்க, ஆமாம், கடவுளுடைய விருப்பம். அப்போது அவங்களுடைய ஓல்டர் பாய்ஸ் வந்து ஃபீல்டில் அந்த இது நிலத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஸ்மாலர் ஒன்ஸ், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளேயிங் நியர் டு த ஹவுஸ், வீட்டுக்கு பக்கத்தில் விளாண்டுட்ருக்காங்க. எது வரைக்கும்னா, அவங்க அம்மா வந்து சாப்பிட எல்லாரையும் கூப்பிடும் போது, கம் ஃபார் டின்னர், சாப்பிட எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. It was during the meal that, just as Lencho predicted, big drops of the rain began to fall. In the northeast, the huge mountain of clouds could be seen approaching. இது லென்ஷோ வந்து ப்ரிடிக்ட்னா நினச்ச மாதிரியே இது பெரிய பெரிய ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் வந்து விழ ஆரம்பிக்குது. அது அவர் நினச்ச மாதிரி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து அந்த இது ஹியூஜ் மவுண்டெயின்ஸ்லாம் பெரிய பெரிய மலைகள்லேருந்து வர க்ளவுட்ஸ் மூலியமாக தண்ணி கொண்டு வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காற்று வந்து ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் இட் குட் பி சீன் ஸ்வீட். The man went out for no other reason than have to pleasure of feeling the rain on his body. அப்போ லென்ஷோ வந்து அந்த ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுட்டு வெளியே போகிறாங்க. எதுக்காண்டியும் இல்லை, அந்த மழை பெய்கிறத அதை கொஞ்சம் அந்த உணர்ச்சியை வாங்கிறதுக்காண்டி வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போது when he returned, he exclaimed, these aren't raindrops falling from the sky, they are the new coins. The big drops are 10 cents, and while the little ones are 5. அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வரும்போது எக்ஸ்கிளைம்னா சந்தோஷமாக சொல்கிறாரு, பெரிய ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் வந்து அது மழை மட்டும் கிடையாது, பெரிய ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் வந்து 10 சென்ட்ஸ். சென்ட்ஸுங்கிறது அவங்க ஊரில் நம்ம ருப்பியில் இருக்க ருப்பி மாதிரி அவங்க ஊரில் உள்ள காசு. ஓகேவா? 10 சென்ட்ஸு. சின்ன சின்ன மழை துளி வந்து 5 சென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. With a satisfied expression, he regarded the field of ripe corn with its flowers draped in the curtain of rain. But suddenly a strong wind began to blow, and along with the rain, very large hailstones began to fall. These are truly did resemble a new silver coins. The boys exposing themselves to the rain and ran out to collect the frozen pearls. அவர் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட அந்த நடுவில் ஃபீல்டுக்கு போய் நிற்கிறாரு. அப்போ பார்க்கும்போது அந்த ரைப் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு கர்டைன், மழை வந்து அப்படியே ஒரு கர்டைன் போர்வை மாதிரி விரிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு பலமான காற்று வீச ஆரம்பிக்குது. கூடவே ஹெயில் விழ ஆரம்பிக்குது. ஹெயில்னா ஆலங்கட்டி மழை விழ ஆரம்பிக்குது. அப்போ பார்த்துட்டு அவர் ஒன்றும் கவலைப்படல.
இந்த ஹெயில் ஸ்டார்ம் வந்து அந்த ஆலங்கட்டி மலை வந்து நியூ சில்வர் காயின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்களுடைய பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே அந்த ஓடி போய் அந்த மலையில் நனைஞ்சிட்டு ஃப்ரோசன் பேர்ல்ஸ், அதாவது அந்த ஆலங்கட்டி மலை அந்த கட்டியெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே ஒரு இப்போ சொல்கிறாரு, இட் இஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் exclaimed the man. I hope it passes quickly. It didn't pass quickly. For an hour the hail rained on the house, the garden, and the hillside concealed on the whole valley. The field was white, as if covered with the salt. ஆனால் ரொம்ப நேரம் அந்த சந்தோஷம் நீடிக்கலை. இப்போ ஆனால் ரொம்ப கடினமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா அது வந்து டக்குனே அந்த ஆலங்கட்டி மலை நின்றுன்னு பார்த்தாரு, ஆனால் அது நிற்கலை. ரொம்ப நேரமாக அது நீடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதாவது அவருடைய அந்த தோட்டம், கார்டன், ஹில், அந்த மலை எல்லாமே மொத்தமாகவே இப்போ முன்னாடி அந்த ரெயினால் கவர் ஆயிருந்துச்சு, இப்போ அந்த ஸ்னோவால் கவர் ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னா அதெல்லாம் உப்பை போட்டு சால்ட்டு வந்து அப்படி கவர் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஒயிட்டாக இருக்குது. Not a leaf remained on the tree. The corn was totally destroyed. The flowers were gone from the plants. Lencho's soul was filled with sadness. When the storm had passed, he stood in the middle of the field and said to his son, a plague of locusts would have left more than this. கீழே இருக்கு. அதாவது ஒரு இலை கூட மிஞ்சலை. ட்ரீலையும் சரி கார்ன்லேயும் சரி மொத்தமாகவே எல்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. அவருடைய சோல்னா அவருடைய மனசு, அந்த நெஞ்சு ஃபுல்லாக சேட்னஸில் அப்படியே மூழ்கிடுச்சு. அதாவது அந்த ஸ்டோம் வந்து சீக்கிரமாக இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து போனதுக்கு அடுத்து அவர் வந்து அவருடைய குழந்தைங்களோட நடுவில் போய் நிற்கிறாரு. நின்றுட்டு சொல்கிறாரு, பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் வுட் ஹாவ் லெஃப்ட் மோர் தேன் திஸ். அதாவது பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட், பிளேகுங்கிறது ஒரு குரூப்பு, லோக்கஸ்ட்ங்கிறது ஒரு இன்செக்ட். ஓகேவா? அந்த இன்செக்ட் பிளேகுங்கிறது அந்த குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்திருந்தால் கூட கொஞ்சமாக அதை விட்டுட்டு போயிருக்கும். ஆனால் அந்த மலை வந்து இது ஆலங்கட்டி மலை வந்து ஒன்றத்தையுமே விட்டு வைக்கலை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இயர் he will have no corn. That night was a sorrowful one. All our works for nothing. There is no one who can help us. We all go hungry this year. அதுக்கடுத்து ஹெயில் ஸ்டார்ம் போனதுக்கு அடுத்து அவங்க எல்லாம் நைட் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த இயரில் வந்து ஒரு கார்ன் கூட நமக்கு கிடைக்காது. இந்த நைட்டு தான் நமக்கு ஒரு சாரஃபுல் ஒன்னா ரொம்ப கவலையான நாள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இத்தனை மாசமாக பட்ட வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளை யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பசியால் வாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. But in the hearts of all who lived in a solitary house in the middle of the valley, there is a single help from the God. ஆனால் அவருடைய நெஞ்சில் ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது யாருக்கிட்ட இருந்து இருக்குன்னா காட் கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து இருக்கு. Don't be upset, even though this seems like a total loss. Remember, no one dies in hunger. That what they say, no one dies in hunger. அவங்களுடைய ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க, இதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இது அவங்க ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. டோன்ட் பி அப்செட், கவலைப்படாதீங்க. என்னதான் நமக்கு எல்லாமே லாஸ் ஆயிருந்தாலும் யாருமே பசியால் செத்து போனதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வாஸ் சே நோ ஒன் டைஸ் இன் ஹங்கர். அதுதான் ஓகேவா. Although the night, Lencho thought only of his one hope, the help from the God, whose eyes as he had been instructed see everything, even what it's deep in our conscious. Lencho was an ox of a man, working like an animal in this field, but still he knew how to write. The following Sunday, at a daybreak, he began to write a letter, which he himself would carry to town and place in mail. It was nothing less than the letter to God. He wrote, "If you don't help me, my family and I will go hunger this year.
ஐ நீட் 100 pesos. அதாவது என்னதான் அவருக்கு இவ்வளோ கவலை நடந்திருந்தாலும் அவர் ஆக்ஸுங்கிறது ஒரு கடினமான மலை பிரதேசத்தில் உள்ள அனிமல் தான். மூட்டை எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணோம் அந்த ஆக்ஸு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? அந்த ஆக்ஸ் மாதிரி அவர் கஷ்டப்பட்டு டேயும் நைட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அது ஒன்றுத்துக்குமே அதான் போயிடுச்சு. அடுத்து என்னதான் இருந்தாலும் அவருக்கு எழுத தெரியும். அதனால வர சண்டேல ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதை அவரே கொண்டு போய் டவுன்ல இருக்கிற மெயிலில் போய் போட்டுறாரு, போஸ்ட் மெயிலில் போய் போட்டுறாரு. அந்த லெட்டர் வேற யாருக்கும் இல்லை, காடுக்கு தான். இதுதான் இந்த லெட்டர் டு காட். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, காட் ஹீ ரோட், நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணலைன்னா நானும் என் ஃபேமிலியும் இது பசியால் வாடுவோம் இந்த வருஷம் ஃபுல்லாக. எனக்கு ஒரு 100 பெசோஸ்னாலும் அது ஒரு கரன்சி, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ள கரன்சி. 100 pesos வேணும் எனக்கு. எதுக்குன்னா இப்போதைக்கு எங்களுடைய ஃபீல்டுக்கு திருப்பி நான் எல்லாத்தையும் வாங்கி போடுறதுக்கும் அது வரைக்கும் அந்த கிராப்ஸ் வர வரைக்கும் எங்கள் ஃபேமிலி பசியால் வாடாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 100 pesos வேணும் அப்படின்னு இது எழுதி அவர் என்வலப்பில் அந்த லெட்டரை போட்டு அந்த லெட்டரை மெயிலில் போட்டுறாரு. அதை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி எடுக்கிறாரு. இதை எடுத்து ஸ்டாம்பை குத்திட்டு அந்த லெட்டர் ட்ராப்ட் இன்டு த மெயில் பாக்ஸ், ஓகேவா? One employee who was a postman also helped the post office, went to his boss laughing heartily and showed him a letter to God. Never in his career as a postman he had knew the address of postmaster. Know the address, ஓகேவா? அப்போ ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஒரு போஸ்ட்மேன் தான். அவர் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்ப்பார். போஸ்ட்மேன் அங்கேயும் இதை எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் பாஸ்கிட்ட போய் கொடுத்துட்டு லென்ச் எழுதின லெட்டரை எடுத்துகிட்டு போய் கொடுத்து சிரிக்கிறாரு. ஏன்னா அவருடைய எத்தனை வருஷம் வேலை பார்த்தது தெரியல, ஆனால் அத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல அவர் இது காடுடைய அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. அதனால எடுத்துகிட்டு போய் அவருடைய பாஸ்கிட்ட போய் சிரிக்கிறாரு. அவர் வேற போஸ்ட் மாஸ்டர், ஓகேவா? அவர் எப்படி இருப்பான்னா ஒரு ஃபேட்டாக அமியபிள்னா கொஞ்சம் கைண்ட் ஃபெல்லோ, ஓகேவா? ஆல்சோ அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகிறாரு. ஏன்னா எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தா கடவுள் மேலே எவ்வளோ பக்தின்னு இல்லை, எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போய் இந்த லெட்டர் எடுத்து போட்டிருக்காருன்னா அவருடைய நம்பிக்கையை நம்ம கெடுக்கக்கூடாது, ஃபெய்த்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த பேரால சொல்கிறாங்க. அதனால அவர் திருப்பி ஒரு லெட்டர் போட்டுறான்னு பார்த்துட்டு தான் எடுக்கிறாரு. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபெய்த், லென்ச்சோடைய ஃபெய்த்தை கெடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஐடியா வராது. அந்த லெட்டர் எழுதுறதுக்கு தான் ஐடியா வருது. ஆனால் அவர் ஓப்பன் பண்ணி லென்ஷோ எழுதினது ரீட் பண்ணதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினா மட்டும் பத்தாது, நம்மளால் முடிஞ்ச உதவியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஓகேவா? அதனால அவர் ஒரு ரெசல்யூஷன், ஓகேவா, எடுக்கிறாரு. என்னதுன்னா அவருடைய போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி அப்புறம் 1 மாதம் சம்பளம் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேரிட்டியில் போடுற இது ஒரு ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. அப்படின்னா இப்போ ஒரு ஃபண்டு, ஓகேவா, இது தானம் தர்மம் மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு எல்லாருக்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் 100 pesos அவரால் கலெக்ட் பண்ண முடியல. அதனால அவரால் மோர் தென் ஹாஃப், அதாவது 70 pesos மட்டும்தான் அவரால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதையும் கொண்டு போய் இது எடுத்துகிட்டு போய் திருப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டரில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும்தான் எழுதியிருக்காருல, அதில் காட் அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்காரு. The following Sunday, Lencho came a bit earlier than usually to ask if there was a letter for him. அதே மாதிரி எப்பயும் போல் போன சண்டே மாதிரி இப்போயும் சண்டே வராரு. ஆனால் இந்த சண்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு எப்பயும் போல் கேட்குறாரு எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்காருன்னு, ஓகேவா? அப்போ போஸ்ட்மேன் அவரே அந்த லெட்டரை படித்து சிரிச்சார்ல, அந்த போஸ்ட்மேனே திருப்பி அந்த லெட்டரை போய் கொடுக்குறாரு. அவர் போஸ்ட் மாஸ்டர் மேலே நிற்கிறாரு. அவருடைய சீட்டில் இது லென்ச்சோடைய பார்க்குறாரு. ஏன்னா அவர் இப்போ ஒரு காட் மாதிரி நடந்துக்கிறாருல, காட் மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்காண்டி அவர் பார்த்துட்டே இருக்காரு.
லென்சோ ஷோட் அ ஸ்லைட் சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸுமே அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் காட் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. பட் ஹீ பிகேம் ஆங்க்ரி வென் ஹீ கவுண்டட் த மணி. ஓகேவா? அவர் ஏன்னா இருக்கிறது 70% தானே, ஆனால் அவர் கேட்டது 100. அதனால கண்டிப்பாக தெரியும் காடுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு லென்சோ வந்து ஒரு விண்டோக்கு போய் ஒரு பேப்பரும் இங்கும் எழுதி டக்குன்னு ஏதாவது ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இது ஒரு லெட்டர் எழுதி டக்குன்னு அப்போனா அந்த ஸ்டாம்பில் வந்து கம்னா இருக்காது. அதனால டக்குன்னு நாக்கை வச்சு நக்கி அந்த ஸ்டாம்பில் வந்து குத்தி டக்குன்னு மெயிலில் போய் போட்டுறாரு. அப்புறமேட்டு இந்த என்வலப் வந்து போஸ்ட் மாஸ்டர் எடுத்து பார்க்குறாரு. God of money that I asked for only 70 pesos reached me. Send me the rest since I need it very immediately, but not send it me through the mailbox because the post office employees are a bunch of crooks அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது அந்த மெயில் பாக்ஸை வந்து யார் படிச்சுட்டு இருக்காருன்னா போஸ்ட் மாஸ்டர் தான் இப்போ படிச்சுட்டு இருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, கடவுளே எனக்கு வந்து நான் கேட்டதில் 70 தான் வந்திருக்கு, எனக்கு மிச்சம் 30 pesos அனுப்புங்க, ஏன்னா அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதை வந்து நேராகவே எனக்கு வந்து கொடுத்துருங்க, தயவுசெய்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக கொடுக்காதீங்க, ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்னால் பஞ்ச் ஆஃப் குரூக்ஸ்னால் திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் நம்மளை காப்பாற்றுறாங்களோ அவங்களே இவர் சந்தேகப்படுறாரு. அதுதான் இதுலேருந்து தெரியுது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. பாய், தேங்க்யூ.